இப்போ வந்து இந்த மஷ்ரூம் வந்து நம்ம வாங்கும்போது நம்ம செக் பண்ணணும். இந்த ஃபுல்லாக வந்து இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். சில மஷ்ரூமில் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும், விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது. வாங்கினோம்னா நம்ம வந்து இதில் வந்து நிறையா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் உள்ளே போய் தங்கிரும். நம்ம சமைக்கும் போது அது பாய்சன் ஆயிரும். அதனால் நம்ம வந்து இது நல்லா க்ளோஸ் ஆன மாதிரி வாங்கணும். எல்லா மஷ்ரூமும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து வாங்கணும். ஏன்னா மஷ்ரூம்னால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். அடுத்தது வந்து இதை எப்படி வந்து நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இந்த மஷ்ரூமை வந்து நம்ம இப்போ எப்படி கழுவலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மஷ்ரூமில் வந்து நிறையா வந்து மண் பார்ட்ஸ்லாம், அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் ஒட்டி இருக்கும், மண்ணாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் வந்து எப்படி நல்லா வாஷ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம நல்லா தேய்ச்சிடணும். இந்த கருப்பான இருக்கிறதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, நல்லா எல்லா மஷ்ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த இதை பிளாக்காக இருக்கிற அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடணும். நம்ம இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். அப்போ தான் வந்து அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து ஃபுல்லாக போகும். நிறையா மண் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக போகணுன்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். ஒரு 2-3 வாஷ்க்கு மேலே பண்ணணும். நல்லா பண்ணோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும். நல்லா கொஞ்சம் தேய்ச்சி நம்ம இது பண்ணி எடுக்கணும். இதெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்தோன்னே இந்த பிளாக்கு இதெல்லாம் போயிடுச்சு. போனோடனே இப்போ கொஞ்சம் க்ளீன் ஆயிடுச்சு. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். அடுத்த மெத்தடு நம்ம அடுத்த மெத்தட் வந்து என்னென்னா மைதா மாவு. அதில் வந்து நம்மளுக்கு இதை ரொம்ப தேய்ச்சி கழுவ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மைதா மாவு எடுத்து நம்ம வந்து இந்த மஷ்ரூமில் வந்து கொஞ்சம் நல்லா போட்டு தேய்க்கணும். தேய்ச்சோம்னா இந்த கருப்பு கருப்பாக இருக்கிற அந்த மண், அதில் அந்த இதெல்லாம் அந்த சின்ன சின்ன தூசி இதெல்லாம் வந்து போயிடும். நல்லா மைதா மாவு வந்து நல்லா அந்த மஷ்ரூமில் நம்ம தேய்ச்சி எடுத்துடணும். தேய்ச்சி எடுத்த பிறகு நம்ம அப்புறம் கழுவுனோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் டைரெக்டாக கழுவுறது. இது வந்து மைதா மாவு யூஸ் பண்ணி இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இதை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் கழுவி பாருங்க எடுத்தாச்சு. கொஞ்சம் இது நல்லா க்ளீனாக கொஞ்சம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் க்ளீனாக போயிடுச்சு. பாருங்கள் நல்லா நம்ம அந்த மைதா மாவை வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணியில் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடோட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மூணாவது மெத்தட் பார்க்க போகிறோம். அதில் வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு. இது மேலே இருக்கிறத வந்து நம்ம வந்து உரிச்சு எடுத்துகிறோம். உங்களுக்கு வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியல, அப்படி ஃபுல்லாக நல்லா க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இது வந்து தேர்ட் மெத்தடு. இதை நீங்கள் யூஸ் பண்ணி ஃபுல்லாக மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம இல்லை ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து தேர்ட் மெத்தடு. அதே மாதிரி இதுலேயும் நம்ம வந்து இதுலேயும் இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதுலேயே வந்து அப்படியே மெலிசா தோல் மாதிரி வரும். அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அது மாதிரி டக்குன்னு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து தேர்ட் மெத்தட்.
இப்போ நீங்கள் வந்து 3 மெத்தட் பார்த்தீங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது, எப்படி உங்களுக்கு வந்து செட் ஆகுது. நம்ம இப்போ வந்து 3 மெத்தட் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து இந்த மஷ்ரூமை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கான மெத்தடு. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து சமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஷ்ரூமை. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.